friends, welcome to LMTech's Technical and Technologies. In the video, Python programming language for loop பத்தி தான் பார்க்க போறோம். So, friends video க்குள்ள போகலாம். So, previous sessionல பார்த்தோம் அப்படின்னா so for loopல break அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திருந்தோம். So, அதாவது இந்த break அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா so ஐயோட வேல்யூவும் so நாம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருந்தோம்னா so ரெண்டுமே எப்ப ஈக்குவல் ஆகுதோ அப்ப எனக்கு பார்த்தோம் அப்படின்னா so என்னோட லூப்பிங் அப்படின்றது எனக்கு பிரேக் ஆயிடும். ஓகேங்களா? So, இந்த செஷன்ல for loopல yes அப்படின்ற பார்ட்டை எங்க மேக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். So, இப்ப நம்ம நார்மலா ஒரு லூப்பை நம்ம ரன் பண்ணிக்கலாம். So, இப்போ ஒரு லூப் எப்படி மேக் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியும். So, for I அப்படின்றது so I அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா so வேரியபிள் நேம், அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மாதிரி. சோ இந்த இடத்துல I தான் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது, X கொடுக்கலாம். சோ இது வந்து நம்ம கொடுக்கிற வேரியபிள் நேம் தான். சோ நான் I அப்படின்றத கொடுத்துட்டு so in range அப்படின்றது சோ இதை நான் வந்து கான்ஸ்டன்டா வச்சு போடுறேன். சோ என்னோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 5 வரைக்கும் ரன் ஆகணும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல extend அப்படின்றத கொடுத்துட்டு சோ I ல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு print ஃபங்க்ஷன் போட்டு இதை நான் பிரிண்ட் படிக்கிறேன். சோ is using for அப்படின்றது கொடுத்துட்டு சோ என்னோட ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்றேன். சோ இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா சோ ஜீரோஸ்ல இருந்து எனக்கு லிமிட் 5க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகிரும். சோ 5ம் சேர்ந்து ரன் ஆகணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சோ +1 அப்படின்றத ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஃபாருக்குள்ள if அப்படின்ற ஒரு கண்டிஷன் மீட் பண்றேன். சோ இந்த if கண்டிஷன் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா சோ I ஓகேங்களா, அதாவது நம்மளோட I அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எப்ப அது 3க்கு ஈக்குவலா வருதோ ஓகேங்களா. சோ அப்ப எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு எனக்கு பிரேக் ஆயிடும். ஓகேங்களா? அதாவது ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும், ரெண்டும் சமமா இல்ல. சோ எனக்கு பிரிண்ட் ஆகும், திரும்ப எனக்கு மேல இன்கிரிமெண்ட் ஆகும். சோ 1 = 3 இருக்கான்னு பார்க்கும். சோ இல்ல, திரும்ப பிரிண்ட் ஆகும். தென் 2க்கு போகும், 2ம் பார்த்தோம்னா ஈக்குவலா இல்ல, தென் பிரிண்ட் ஆகும். சோ எப்ப ரெண்டுமே 3ஆ இருக்குதோ அப்ப எனக்கு என்னோட ப்ராசஸ் எனக்கு ஸ்டாப் ஆயிடும். சோ இப்போ ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். சோ பாருங்க எனக்கு 0ல இருந்து 3 வரைக்கும் தான் எனக்கு வருது. ஓகேங்களா? அதாவது 3க்கு முன்னாடி 0 1 2 தான் எனக்கு ரன் ஆகுது. பட் கவுண்ட் படி பார்த்தோம்னா இது நமக்கு 3. சோ ஐயோட ரேஞ்ச் எனக்கு எப்ப 3 ஆகுதோ அப்ப எனக்கு இது வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிருது. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம நார்மலா போறதுதான். சோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் பிரேக்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த இடத்துல ஈக்குவலுக்கு பதிலா, அதாவது நம்ம கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா சோ ஈக்குவலுக்கு பதிலா இப்ப I அப்படின்றதும் 3 அப்படின்றதும் நான் ரிலேஷனல் ஆபரேட்டரை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சோ I வந்து லெஸ் தென் 3, அதாவது I வந்து 3க்குள்ள வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்திருக்கேன். சோ ஜஸ்ட் இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். சோ அது எனக்கு ஜீரோஸ்ல இருந்து எனக்கு அதாவது 3க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு else part நான் மேக் பண்ண போறேன். சோ else கொடுத்துட்டு ஒரு extend. சோ இப்போ ஒரு print ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இப்ப எரர் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல மேக் பண்றேன். சோ எரர் அப்படின்றத மேக் பண்ணிட்டு சோ இப்போ இந்த இடத்துல if கண்டிஷன் நீங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா சோ கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா I ல என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை I ல கண்டிஷன் தப்பா இருக்கும்போது சோ பாருங்க I வந்து 3 விட பெருசா இருக்கான்னு கேக்குறேன். சோ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எரர் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ I அப்படின்றது சோ அந்த கண்டிஷன் ஓகேவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. சோ தப்பா இருக்கும்போது அதோட எல்ஸ் பார்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. சோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா if else ஃபார்க்குள்ள நம்ம யூஸ் பண்ற if else. பட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஃபார்க்கே நம்ம பார்க்க போறது. ஓகேங்களா? சோ இந்த கார்னர்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கார்னர்ல கொடுத்தோம் அப்படின்னா இது நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு அர்த்தம். சோ உள்ள கொடுத்தோம்னா சோ இதுக்குள்ள இது இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப நான் மெயின்ல யூஸ் பண்ண போறேன். சோ அதனால இந்த இடத்துல ஒரு else part நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ else partல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் நான் தரேன். சோ இப்ப வந்து looping successfully அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் தரேன். சோ கொடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல இருக்க else நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தென் இப்ப பார்த்தோம் அப்படின்னா சோ ifல, அதாவது if அப்படின்ற கண்டிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா நம்ம ஒரு லூப்பை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு for. ஓகேங்களா? அந்த லூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதாவது எண்டிங் லிமிட் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். சோ ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து எனக்கு else part சேர்ந்து ரன் ஆகும். சோ இப்ப ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூல இருந்து சோ எண்டிங் வரைக்கும் ரன் ஆயிடுச்சு. சோ ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபாருக்கு அடுத்து இருக்க else part எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? சோ லூப்பிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா? சோ இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோ டைனமிக்கா வச்சு போடுவோம். சோ ஸ்டார்டிங் வேல்யூவும் எண்டிங் வேல்யூவும் நம்ம வாங்கிக்கலாம். சோ பிரிண்ட். சோ இப்போ வந்து எஸ்
அப்படின்ற வேரியபிள்ல ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஸோ ஒரு இன்புட் டைப் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஒரு மெசேஜ் இப்ப நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் ஸ்டார்டிங் லிமிட். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ என் லிமிட் வாங்கிக்கலாம். ஸோ என் லிமிட்க்கு பார்த்தோம் அப்படின்னா இ அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்டர் எண்டிங் லிமிட் அப்படின்ற மாதிரி நான் வாங்கிக்கிறேன். ஸோ என்டர் எண்டிங் லிமிட். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிஷனை டிஃபால்ட்டா வச்சிருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னோட ஃபார் லூப் ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ எண்டிங் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ வேரியபிளா இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு பிரிண்ட் ஐ அப்படின்றது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 5ல இருந்து ஒரு 18 வரைக்கும் நான் ரன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5ல இருந்து எனக்கு 18 பிஃபோர் வரைக்கும் ரன் ஆயிடுச்சு. ஸோ ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னோட எல்ஸ் பார்ட் அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ லூப்பிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்றது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் லூப்ல எல்ஸ் பார்ட் அப்படின்றது யூஸ் பண்றது. ஸோ இந்த ஃபார் லூப்ல எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்ஸ் 2 விதமா யூஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபாருக்கு வெளியே எல்ஸ் வருது. தென் இந்த ஃபார் கூட எல்ஸ் வந்தது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லூப் ஃபுல்லா ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது எனக்கு எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். இதுவே இஃப்க்கு கீழே கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்ததுன்னா மேல இருக்கிறது ரன் ஆக போகுது. ஸோ கண்டிஷன் தப்பா இருந்தது அப்படின்னா இஃப்க்கு கீழே இருக்க எல்ஸ் பார்ட் ரன் ஆக போகுது. அது வந்து அது இன்னர் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.